Bonjour à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy தமிழ் வீடியோவில் நாளாந்த உரையாடல்களுக்கு தேவையான அவசியமான வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த வாக்கியங்களை தமிழ் அர்த்தத்தில் முதலில் கூறி அதற்குரிய French அர்த்தத்தை கூறி அதன் பிறகு நீங்கள் கூறி பார்ப்பதற்கு நேரம் தருகிறேன். என்னுடன் சேர்ந்து கூறி பாருங்கள். French Academy தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். முனிவா, அவன் ஏன் கோபமாக இருக்கிறான்? Pourquoi est-il en colère? Pourquoi est-il en colère? Pourquoi என்றால் ஏன், est-il அவன் இருக்கிறான், en colère கோபமாக. Pourquoi est-il en colère? கூறி பாருங்கள். Pourquoi est-il en colère? உங்களுக்கு என்னை தெரியுமா? உங்களுக்கு என்னை தெரியுமா? Est-ce que vous me connaissez? Est-ce que vous me connaissez? Vous me connaissez? உங்களுக்கு என்னை தெரியும். இந்த வாக்கியத்தை வினாவாக இலகுவாக மாற்றுவதற்கு est-ce que என்ற சொற்களை வாக்கியத்தின் முன்பு கொண்டு வரும் பொழுது வினாவாக மாற்ற முடியும். Est-ce que vous me connaissez? கூறி பாருங்கள். Est-ce que vous me connaissez? Est-ce que vous me connaissez? எனக்கு உங்களுடைய பெயர் தெரியும். Je connais votre nom. Je connais votre nom. Je நான், connais தெரியும், connaître தெரிதல் இந்த வினைச்சொல்லினுடைய நிகழ்கால வடிவம் je connais எனக்கு தெரியும், votre nom உங்களுடைய பெயர். Je connais votre nom. இதுவே எனக்கு உன்னுடைய பெயர் தெரியும் என்று கூறுவதானால் je connais ton nom. கூறி பாருங்கள். Je connais votre nom. நான் பிரெஞ்சு மொழியை விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிறேன். J'essaie de comprendre le français. J'essaie de comprendre le français. J'essaie நான் முயற்சிக்கிறேன். De comprendre விளங்கிக் கொள்வதற்கு le français பிரெஞ்சு மொழியை. நான் பிரெஞ்சு மொழியை விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிறேன். J'essaie de comprendre le français. கூறி பாருங்கள். J'essaie de comprendre le français. ஜன்னலை திறந்து விடாதீர்கள். Ne laissez pas les fenêtres ouvertes. Ne laissez pas les fenêtres ouvertes. Ne laissez pas விடாதீர்கள். Les fenêtres ouvertes திறந்தபடி, ஜன்னலை திறந்தபடி விடாதீர்கள். கூறி பாருங்கள். Ne laissez pas les fenêtres ouvertes. நேற்று நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். Hier, j'ai fait un cauchemar. Hier, j'ai fait un cauchemar. Cauchemar என்றால் கெட்ட கனவு. J'ai fait, faire என்ற வினைச்சொல் இங்கு இருக்கின்றது. faire என்றால் செய்தல் என்ற அர்த்தத்திலும் வரும். ஆனால் இந்த இடத்தில் நாம் கெட்ட கனவு கண்டேன் என்று கூறுவதற்கு இந்த வினைச்சொல்லை பாவிக்கிறோம். Hier, j'ai fait un cauchemar. கூறி பாருங்கள். Hier, j'ai fait un cauchemar. எனக்கு கொஞ்சம் உப்பு கொடு. Donne-moi
un peu de sel. Donne-moi எனக்கு கொடு un peu de sel கொஞ்சம் உப்பு. Donne-moi un peu de sel. குறிப்பாருங்கள். Donne-moi un peu de sel. இந்த வீடு மிகவும் சிறியதாக இருக்கிறது. Cette maison est trop petite. Cette maison est trop petite. Cette maison இந்த வீடு இருக்கிறது. Trop petite மிகவும் சிறியதாக. கூறி பாருங்கள். Cette maison est trop petite. இங்கு maison பெண்பால் சொல்லாக இருப்பதால் petite என்று கூற. Je prends le train pour aller au travail. Je prends le train நான் ரயில் எடுக்கிறேன் pour aller செல்வதற்கு au travail வேலைக்கு. Je prends le train pour aller au travail. கூறி பாருங்கள். Je prends le train pour aller au travail. நான் மிக தாமதமாக வந்தேன். Je suis arrivé trop tard. Je suis arrivé trop tard. கூறி பாருங்கள். Je suis arrivé trop tard. எனக்கு ஞாபகம் இல்லை. Je ne me rappelle pas. Je me rappelle pas. கூறி பாருங்கள். Je me rappelle pas. எனக்கு இப்பொழுது நேரமில்லை. Je n'ai pas le temps maintenant. J'ai pas le temps maintenant. Maintenant இப்பொழுது நேரமில்லை. J'ai pas le temps. நீங்கள் கூறி பாருங்கள். J'ai pas le temps maintenant. என்னால் காத்திருக்க முடியாது. Je ne peux pas attendre. Je ne peux pas attendre. Je peux pas attendre. pouvoir முடியும். இந்த வினைச்சொல் நிகழ்காலத்தில் je peux என்று வரும். எதிர்மறையாக கூறும் பொழுது je ne peux pas காத்திருக்க முடியாது. Je peux pas attendre. கூறி பாருங்கள். Je peux pas attendre. அவர்கள் மிக வேகமாக வந்தார்கள். Ils sont arrivés très vite. Ils sont arrivés très vite. Ils அவர்கள் sont arrivés வந்தார்கள் très vite மிக வேகமாக. கூறி பாருங்கள். Ils sont arrivés très vite. நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காத்திருந்தோம். Nous avons attendu presque 1 heure. Nous avons attendu நாங்கள் காத்திருந்தோம். attendre காத்திருத்தல். இந்த வினைச்சொல்லினுடைய இறந்த கால வடிவம் காத்திருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாக்கியங்கள் உங்களுடைய நாளாந்த உரையாடல்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.